இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் படிக்கிறேன். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இதுக்கு முந்தின வசனம் நான் படிக்கிறேன், 8வது வசனம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பற்றி கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பிழைப்போம் என்று சொல்லுகிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாமல் போயிற்று, எங்கள் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிற்று, எங்களையே நம்பக்கூடாமல் போயிற்று, கர்த்தர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளால் எங்களை வைத்தார், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதித்தார். அப்பொழுது கர்த்தர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்தோம், அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். இந்த செய்தியை ஒருவேளை எந்த போராட்டத்தில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியோடு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே தருகிற நல்ல வார்த்தை, அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் உங்களை தப்புவிப்பார். ஏற்கனவே அவர் உங்களை தப்புவித்தார். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். கர்த்தர் உங்களை இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லி அவரை நீங்கள் நம்புங்கள். ஒருவேளை அது ஒரு வியாதியாக இருக்கலாம், இல்லை இன்னொரு பலத்த போராட்டமாக இருக்கலாம். நீங்கள் செய்ய முடிகிறதெல்லாம் செய்தாயிற்று, உங்களால் முடிந்த எல்லா பிரயாசங்களையும் நீங்கள் பட்டாயிற்று, எவ்வளவோ இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்தாயிற்று, முயற்சி செய்தாயிற்று. ஆனால் காரியங்கள் எதிர்மறையாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் அது கீழாக போகிறதே ஒழிய அதிலே ஒரு விமோசனத்தை உங்களால் காண முடியவில்லை, அதிலே ஒரு ஜெயத்தை உங்களால் காண முடியவில்லை. கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆலோசனை அதுதான். எங்கள் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியவில்லை, முடியாத பொழுது மரித்தோரிலிருந்து மனிதரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு செய்தார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இது என்ன சம்பவம் என்று வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பவுலின் கைகளினால் விசேஷித்த அற்புதங்கள் செய்தருளினார் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து போட வியாதிகள் குணமாயிற்று, பிசாசுகள் புறப்பட்டு போயின என்று சொல்லி இருக்கிறது. அப்படி கர்த்தர் அவரை வல்லமையாக உபயோகப்படுத்தி கொண்டிருந்த அந்த நாட்களிலே அவர் எபேசுவுக்கு வருகிறார். அங்கிருந்து அவர் ஆசியா நாட்டிலே ஊழியம் செய்ய தொடங்கின பொழுது, ஆசியாவிலே வந்த உடனேயே தெமோத்ரேயு என்று சொல்லுகிற ஒரு தட்டான் அவரை எதிர்க்கிறார். அவர் ஒரு சிலைகள், ஒரு கோவில் போன்ற தியானாளுடைய கோவில் போல சிறிய கோயில்களை செய்து அவர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்து பவுல் கர்த்தரை பற்றி, இயேசுவை பற்றி சொன்னால் இந்த தொழில் அற்று போகலாம், ஜனங்கள் இதை விட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று பயந்து அந்த தீமோத்தேயு ஒரு போராட்டத்தை, ஒரு கலகத்தை அந்த பட்டணத்திலே தொடங்குகிறார். அது ஒரு பயங்கர போராட்டமாக மாறுகிறது. பவுலே அலங்கத்துக்குள்ளே போக வேண்டாம் என்று சொல்லி ஆலோசனை சொல்லுகிறார்கள். பவுல் விலகி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் இந்த சம்பவத்தை பற்றி பவுல் சொல்லும் பொழுது, எங்களை நாங்கள் நம்ப முடியவில்லை,
எங்கள் நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது, நாங்கள் மரித்து போவோம் என்கிற சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் கர்த்தர் அவரை தப்புவித்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவன். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஓட்டத்திலே லகுவாக நம்மை ஓடச் செய்கிற தேவன். நமக்கென்று நியமித்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடாத ஒரு தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற எல்லா காரியங்களும் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்துவார். முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிற கர்த்தர் ஆரம்பத்திலே நம்மை துவங்கி ஓட வைத்து விட்டு அதன் பிறகு காணாதவர் போல் இருக்கிறவர் அல்ல. அவர் அனுதினமும் நம்மை விசாரிக்கிறவர். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒருவேளை பிள்ளைகள் உங்களை விசாரிக்க மறந்து போகலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் உங்களை மறந்தே போகலாம். உனக்கு நான் உதவி செய்வேன், உன்னோடு கூட கடைசி வரை இருப்பேன் என்று சொன்னவர்கள் காணாதவர்கள் போலவே இருக்கலாம். ஆனால் அவர் கர்த்தர் உங்களை நாள்தோறும் விசாரிக்கிறவர். உங்கள் தலைமுடியெல்லாம் கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் நாள்தோறும் உங்களை விசாரிக்கிறவர். இந்த உலக ஓட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்க வாக்கு பண்ணி இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு உண்மையாகவே அவர் இருப்பார். மனித வார்த்தைகள் எல்லாம் மாறி போகலாம், மனித அன்பெல்லாம் மாறி போகலாம், அவரோ மாறாதவர். அவர் கிருபையும் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமாய் உங்களை நேசிக்கிறவர். அந்த கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கலாம். நாம் இப்பொழுது ஜெபித்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். இந்த வாரத்தின் செய்திகளை நாம் முடிக்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் கேட்ட செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். மெய்யாகவே உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்ததானால் கர்த்தருக்கு நீங்கள் இப்பொழுது நன்றி சொல்லலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் விசேஷமாய் கர்த்தாவே, மரண படுக்கையிலே இருந்து போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் எல்லாரும் இந்த செய்தியை கேட்கிற நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உம்மீது அவர்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நீர் கனப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அன்னைக்கு அந்த குருடனுக்கு நீர் சொன்னீரே கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் விரும்புகிற நன்மைகளை நீர் கட்டளையிட இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எனக்கு ஆயுசை தந்தால், கர்த்தர் இந்த வியாதியை மாற்றி தந்தால் அவருக்கு நான் ஊழியம் செய்வேன், அவருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லுகிற உடைய பிள்ளைகள் பண்ணுகிற அந்த பொருத்தனைகளை கர்த்தாவே நீர் அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தப்புவித்தவர். இதுவரைக்கும் எத்தனையோ பாடுகளிலே வேதனைகளிலே அவர்களை தப்புவித்த தேவன் இப்பொழுதும் அவர்களை தப்புவித்து ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காணும்படி அவர்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலன், உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மரண போகாராபுனா ஷாம்காராபுனா உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அந்த மரண போராட்டத்தை நீர் மாற்றி போடும் ஆண்டவரே. அந்த வியாதியிலே அற்புதமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் சுகமாக்கும். வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நீர் கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாவதாக என்று நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை அந்த சரீரங்களிலே இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய உண்மை நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் கர்த்தாவே. இந்த நேரத்துல நாங்கள் எல்லாரும் மகிமை டிவிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அதை ஆசீர்வதியம்ப்பா, ஆசீர்வதியம் ஆண்டவரே. அந்த ஊழியத்திற்கு தேவையான எல்லா
எல்லா அனுகூலங்களையும் நீர் பரத்திலிருந்து கட்டளையிட நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா தேவைகளையும் சந்தியும். நீர் ஆசீர்வதியம்பா. சரியான வழி நடத்துதல்களை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அதிகமானவர்களை போஷித்து 12 கூடை நிறைய மீதி எடுத்தது போல கர்த்தாவே, மீதி எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை எல்லா காரியத்திலையும் நீர் கட்டளையிடும். இதிலே கர்த்தாவை செய்தி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களை உடைய கரத்துல தருகிறோம்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். சகல துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே உரியதப்பா. அதை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்துல ஜெபித்து எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை